guys, welcome back. So இந்தியால இருக்க most talented peoples பார்க்க போறோம். So talentங்கிறது நம்ம எதுல வேணாலும் காட்டலாம் அப்படிங்கறத வடக்கன்ஸ் நம்மளுக்கு நிரூபிச்சிட்டாங்க. So அவங்க டேலண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து ஓகே ஃபர்ஸ்ட் பாப்போம். இதை வந்து ட்ரை நாட் டு லாஃப் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து டேலண்ட்டுக்கு தான் நான் பார்க்க போறேன். ஆனா நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் முடிஞ்சா சிரிக்காம இருந்து பாருங்க. நான் சிரிப்பேன், ஓகேவா? எனது வீடியோ உண்மையிலே ஃபன்னா தான் இருக்குது எனக்கு தெரியும். நீங்க முடிஞ்சா சிரிக்காம இருந்து பாருங்க. என்னது இது? காம்பஸ் தானே அது? இல்ல டிவைடரு. டிவைடர் எடுத்து மார்க் போட்டுட்டு இருக்காப்ல. இப்ப தெரிஞ்சிருக்கு நான் ஏன் டேலண்டட் பீப்புள்னு சொல்றேன். இது வந்து ஜஸ்ட் பிகினிங். காம் டவுன். இன்னும் போக போக பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். Guys, finally என்னோட t-shirt நான் லான்ச் பண்ணிட்டேன். So sharpstore.in ஸ்பேஸ் நம்ம டைப் பண்ணினா என்னோட சைட் வரும். நீங்க அதுல போய் தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம். So நீங்க t-shirt ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு t-shirt மட்டும் கிடைக்காது. அது கூட பாக்ஸ்ல you will get an extra gift and பல சீக்ரெட் எல்லாம் அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கும். and மீதி ஆன்லைன் சைட் மாதிரி நீங்க ஆர்டர் போட்ட ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள உங்களுக்கு t-shirt வந்துருமான்னு கேட்டா சத்தியமா வராது. ஏன்னா இது எல்லாமே நானே ஃபாலோ பண்ணி பண்றேனால ஒரு 15 to 20 டேஸ் தாராளமா நான் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். தப்பா எடுத்துக்காதீங்க. and for now அவர் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் வச்சிருக்கேன். So டக்கு போய் ஒரு ஆர்டர் போட்டு விடுங்க. and அதுல ஒரு சர்ப்ரைஸ் gift என்னோட ஹேண்ட் ரிட்டன் gift ஒன்னு இருக்கும். சோ இப்போதைக்கு நான் ரெண்டு டிசைன் அண்ட் ரெண்டு கலர் டி-ஷர்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்கேன். சோ ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ ஸ்டே டியூன்ட். மறக்காம போய் என்னோட ஸ்டோரை செக் அவுட் பண்ணுங்க. சோ thank you very much for your love and support. Love you guys. Indian Montage. இது தடிக்க உண்டாப்ல. இந்த சங்கிலி எங்கிருந்த போகுது? சரி ஓகே. எடிட்டிங் இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமா? ஓகே, லெட்ஸ் வாட்ச் இட் அகைன் அண்ட் பிரேக் டவுன் இட். ஓகே, இப்போ வந்து பின்னாடி ஒரு மான்ஸ்டர் ஓடி வருது. அது வந்து ரியலிஸ்டிக்னே நினைச்சுக்கோங்க. அது ஒரு கிங்காங் ஓடி வருது. முன்னாடி வந்து ஹீரோயின் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓடி வராங்க. எங்க இருந்தா சங்கிலி முளைக்குது. ஓகே, இவன் போய் தண்ணியுள்ள மூச்சு சொல்றீங்களா? சரி, இப்போ அந்த சங்கிலி என்ன பண்ணுது? லிட்டரலி அது ஒரு மூக்குக்குள்ள போயிடுதா? மூக்குக்குள்ள போய் அப்படி கூட்டு போயிடுச்சா? சரி ஓகே, எங்க இருந்தா ஒரு ஜெட் வருது, ஐ மீன் ஹெலிகாப்டர் வருது. அது கையால சுட்டாரு. அது ஸ்லோ மோஷன். கண்ணுல ஒரு திமிரு, ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். டிஎஃப்எக்ஸ் ஓகே தல, பட் என்ன சொல்ல வர புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுதான் அப்படி பார்த்தா இது அதுக்கு மேல இருக்குது. My life, my rules, my style, my attitude. You love me or hate me. அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாரு. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு. I don't care. ஓ, புலி வந்தது இவர் தாவிட்டாரு. ஏய், கேப்டன் அமெரிக்கா நீங்களா? மாறும் தோத்துருச்சுடா. மூணாவது கிளிப்புக்கே மாறும் தோத்துருச்சுடா. லிட்டரலி அவருக்கு என்ன பண்ணாரு பாத்தீங்களா? ஆறு மாதிரி அப்படியே டயர் கூப்பிட்டாரு, அங்க போட்டாரு, அதை விரிச்சாரு, வச்சு ஒரு மீதில உண்டாக்கிட்டாரு. ஐயோ, இவர் வந்து கேப்டன் அமெரிக்கா, தாரு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஓ மை காட், what a வெயிட் செகண்ட். இவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்பு சேம் பர்சன் நினைக்கிறேன். வெயிட் செகண்ட் இருக்கா? அப்படித்தானே? ஒரே பாட்டு ஒரே ஆளு. நீ நடத்து. இது வரைக்கும் பார்த்ததால விஎஃப்எக்ஸ் கிடையாது. இத பாருங்க, அதுவே தோத்துரும். அங்க பின்னாடி ஃபுல்லா வெடிக்குது. ஜெட்ட புடிச்சிட்ட சிப்போ. பின்னாடி அப்ப அந்த மிசைல் விட்டு வந்துருக்குது. இவர் வந்து அதை பிடிச்சி அப்படியே படிச்சு தூக்கி போட்டாப்ல, பழைய பேப்பர் மாதிரி. ஆக்சுவலி வடக்கன்ஸ் டீனேஜர்ஸ் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா தாத்தாங்களையும் நம்ம வந்து சொல்ல முடியல. தாத்தா பண்ற வேலையை பாருங்க. ஓ, தாத்தாக்கு வந்து இந்த ஆன்டி வேணாம். சீப்போ. ஓ, நீ கலக்கடி யார் மரியாதை. தாத்தா வெறி காட்டுறாரியா? யார் தாத்தா நீ? கலந்து பயல. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சிட்டு என்ன வேலை பார்க்கற? ஏய், நான் இப்ப என்னத்த பார்த்தேன்? ஒரு நிக்கிறாப்புல கையை என்னென்னமோ பண்ணி நீட்டி கழுத்தை நீட்டிக்கிறாரு. அதை வந்து விண்டுமல் மாதிரி சுத்தி பறந்து போயிட்டாரு. நீ என்னடா தக்காளி போற அப்படின்னு சொல்லிட்டு இவர் முட்டி போட்டு
திரும்ப இவர் கழுத்தை நீட்டி இவர் இன்னும் கழுத்தை ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி சுத்தி கட்டிலோட பறந்து போயிட்டாரு. ஆக்சுவலி இப்போ இந்த அங்கிள் ஒருத்தர் காமிச்சல அந்த அங்கிளுக்கு வந்து இதுதான் ஒரு வேலையே போல. அவர் இன்னொரு எடிட்டிங் பண்ணிருக்காரு, அதை பாருங்க. அவர் வந்து ஏதோ புல்லு புடிங்கிறாப்புல மம்முட்டியை ஒருத்த ஆட்டியை போட்டு பறந்து போயிட்டான். ஏ மச்சா மச்சா வாடா 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 பிடிக்கலாடா வாடா 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 வாட்ட வட்டில ஏறா. ஏடா ஹாரி பாட்டர் பைக்கடா அது. ஹாரி பாட்டர்ல தொடக்கத்துல பறந்தாரு, இவனுக்கு பைக்கோட பறக்கறானுங்கடா. சீட் கோட் போட்டு வேலை செய்யறானுங்கடா. ரியல் லைஃப்ல இவனுங்க எல்லாம் மனசாச்சு இல்லாம. ஏடா அதே ஃபர்ஸ்ட் பண்றீங்கடா கோமாரு. ஓ டீரெக்ஸ் வருது. ஓ மச்சான் நீ மட்டும் என்னடா உள்ள போயிட்ட? ஏறா மச்சான் நானும் வரேன். இவர் என்ன பைக் கூட போய் உள்ள தாவ போறாரா? ஓய் ஹாரி பாட்டர் திரும்ப. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அட பாவிங்களா. வணக்கம் மனசாச்சுலாம். ஆனா இந்த வகையில வந்து எனக்கு தமிழ்நாடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்காரு. தமிழ்நாடு ரீல்ஸ் பண்றவங்க யாரும் இந்த அளவுலாம் பண்றது கிடையாது. அந்த வகையில இட்ஸ் ரியலி குட். அட்லீஸ்ட் டான்ஸ் ஆடுறாங்க, ஸ்லோ மூவ் போடுறாங்க. அதை தாண்டி இன்னும் நம்ம தமிழ் பசங்களாம் வந்து அந்த ரீச்சுக்கு போகல. அந்த வகையில பாக்குறப்போ தமிழ் பசங்க really good. And meanwhile இத வேற யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெண்டாவது கோல்டு ப்ளே பட்டனும் நமக்கு கிடைச்சிரும். சோ இங்க ஒரு கோல்டு ப்ளே பட்டன் இருக்கா, அது கூட இந்த சேனல் சேர்த்து ஒண்ணே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரியா. ஆக்சுவலி வடக்கன்ஸோட எடிட்டிங் உண்மையிலே கொஞ்சம் ஒன்று ரெண்டுலாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த எடிட்டிங்கை நான் பார்த்து உண்மையிலே ஷாக் ஆயிட்டேன். என்னப்பா இது இப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. இப்போ இந்த சிங்க அங்கிளை பாருங்களேன். சிங்க அங்கிள் பார்த்து நீங்க வாய்ப்பு தருவீங்க. பர்டிகுலர் இந்த கிளிப்புக்கு உங்களோட ரேட்டிங் நீங்க என்ன தருவீங்கன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரேட்டிங் 1 to 10ல நான் வந்து இதுக்கு எவ்வளவு தருவேன்னா ஈஸியா ஒரு 9 தருவேன். ஏன் அப்படிங்கிறது யூ வில் see பாருங்க. ஸோ மார்வல் இன் இந்தியா. நான் ஏன் 9 தந்தேன் அப்படின்னா, இவர் வெறுமா அயன்மேனா மாறினார்னா தந்திருக்க மாட்டேன். அவர் போட்டிருந்த அந்த கொட்டையும் வந்து அயன்மேன் சூட்டுக்கு மாத்தினாரு பாத்தீங்களா. வெரியா வெரி 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 போட்டு இது உண்மையிலே ஓரளவு கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. இது நைஸ். இந்த பையனுக்கு சமத்தா மேல என்ன ஆசைன்னு தெரியலைங்க. நான் பார்த்த எல்லா வீடியோலயும் சமத்தா கூட இருக்க ஹீரோ கொண்டுடுறான், என்னடா புடிக்கிட்டு போயிடுறான். சார் விஜய் கொஞ்சம் அப்படி ஓரமா போங்க, நான் கொஞ்சம் சமத்தா கூட டீ குடிச்சுக்கிறேன். டீ தாடா குடிக்க போறேன்னு நினைச்சேன், என்னடா பண்ணேன் அப்படின்னு பாக்குறாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு திரும்ப அவ்வளவுதான். அவர் சமந்தா கூட யாருனாலும் பிடிக்காது. தம்பி விஜய் அப்படி கொஞ்சம் ஓரமா போங்க. வாங்க சமந்தா நம்ம போலாம். என்னங்க நீங்க வந்துட்டீங்க? நானே வந்துடுறேன் சார். திருப்பி வாங்க வாங்க. பேசலாம். போக கூடாது. சொல்லுங்க சார். அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. ஓ இப்ப சமந்தால இருந்து அனுஷ்காக்கு வந்துட்டாரு. ஓ மை காட், அனுஷ்கா எடுப்பே கேக்குறடா நீ. ஓ மை காட், பாகுபலி. ஓ பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது கையே இல்ல தலை. ரோலெக்ஸ். வடக்கன்ஸ் பீப்புளுக்குள்ள எவ்வளவு டேலண்ட் ஒளிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? வடக்கன்ஸ் பீப்புள் கிட்ட மட்டும் இல்ல, தமிழ் பீப்புளுக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட் ஒளிஞ்சிருக்கு. இவரு கருப்பாய் கருத்தது ஏன் கருப்பாய் பாருங்க, இவர் வந்து அப்படியே மேல் வாய்ஸ்ல இருந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போய் அப்படியே பொண்ணு வாய்ஸுக்கு போயிட்டாரு. பஞ்சம் பஞ்சம் நான் இருக்க பாத்துக்கலாமா? நான் போறேன் எனக்கு வேணாம். சோ இந்த மனுஷன் எந்த அளவு டேலண்டட்னா, இவருக்கு வந்து நோ எக்யூப்மெண்ட்ஸ் நீடட், நோ பார்ட்னர் நீடட், நத்திங் நீடட், ஜஸ்ட் ரா. அவர் ஒருத்தரே போதும். அவரே மல்டிபிள் ரோல்ஸ் பிளே பண்ணுவாரு. அவரே வந்து யார் கூட அவர் ஆக்ட் பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. சண்டைக்கு ரெடி ஆயிட்டாப்ல. கமத்தல யார் கூட சண்டை போட போற நீ? வாங்கடா வாங்கடா. யாரையும் கூப்பிட்டாப்பல, பட் யாரும் மாதிரி தெரியலையாங்க. தலை இன்னும் வரல, அவங்க வெயிட் பண்ணு, அவங்க தூரத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தலை பேண்டி கிழிஞ்சிட போது. தலை பொறுமை 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 பொறுமை, பார்த்து பார்த்து. இதுலயும் சண்டை, யாரு கூட சண்டை போடுற? இதை பாஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க சின்ன வயசுல இன்கிரெடிபிள்ஸ்னு ஒரு கார்ட்டூன் பார்த்திருப்பீங்க. அதுல வர மாஸ்க் மாதிரியே போட்டுருப்பீங்க. ஓ மை காட்.
தலை கச்சிராத நான் போயிடுறேன். பயமா அது கடிச்சிடாத. அது வார்த்தைகள் வரலையா அது மனுஷன் கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு. ஐயோ ஃபர்ஸ்ட் தலை யாரியா நீங்களா? யாருடா? How do I tell you? இதுல கைஸ் நீங்க you have to focus on each and every guy. ஒரு இந்த ரீல் வந்து ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்களேன். இந்த 30 செகண்ட் எத்தனை 1 2 3 4 5 6 நீங்க இதை ஒரு 6 வாட்டி பார்க்கணும். அப்பதான் அது ஒருத்தரையே நீங்க ஒரு 30 செகண்ட் பாருங்க. இவர் 30 செகண்ட் பார்க்கணும், இவர் 30 செகண்ட், இவர் 30 செகண்ட், இவர் 30 செகண்ட், இவர் 30 செகண்ட், இவர் 30 செகண்ட். நீங்க பாருங்க ஒரு கேரக்டர் சைஸ் நீங்க உங்ககிட்ட பார்க்கலாம். ஓகேவா? வாட்ச் இட். 1 அங்க 2 என்னையா நடக்குது? You can see all dance guys இந்த இடத்துல. இதெல்லாம் வந்து அங்க பாருங்க ஒருத்தர் பறவை டான்ஸ் ஆடுறாரு, திடீர்னு சைக்கிள்ல பெடல் பண்றாப்புல, பின்னாடி வேற என்ன ட்ரம்ஸ் அடிச்சு நிக்கிறாரு. அங்க பாருங்க அவன் கால் அது முன்னாடி நம்ம ஆயிடுச்சு, இவன் கால் என்னடா ஆச்சு? குக்கு கால ஒற்ற மாதிரி நடந்துனுங்கிறாப்புல. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஓகே கைஸ், ஸோ இந்தியாவில் இருக்க டேலண்டட் பீப்புளான பார்த்து என் மனம் குளிர்ந்துட்டேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எனக்கு பிடிச்சிருந்தா ட்ராப் லைக் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பாப் மை மர்ச். ஸோ மர்ச்சோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு. ஸோ மறக்காம டக்குன்னு போய் ஆர்டர் போட்டுக்கோங்க. அண்ட் வீடியோ முடிச்சு அப்படியே பறந்து போயிடக்கூடாது. இப்போ ஸ்க்ரீன்ல இந்த 2 வீடியோ வரும், அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஷாட். டாடா பாய், லவ் யூ கைஸ்.